லைலா மஜ்னு கதை என்பது வெறும் காதலர்களின் கதை மட்டுமல்ல, அது ஆன்மீக தேடலாகவும் எல்லையற்ற அன்பின் அடையாளமாகவும் அரபு மற்றும் பாரசீக இலக்கியங்களில் போற்றப்படுகிறது. சுமார் 20 நிமிடங்கள் வாசிப்பதற்கோ அல்லது ஒரு கதையாக கேட்பதற்கோ ஏற்ற வகையில் அதன் விரிவான வடிவம் இதோ. 1. தொடக்கமும் முதல் சந்திப்பும். அரபு தேசத்தில் பானி ஆமிர் என்ற பழங்குடி இனத்தின் தலைவருக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை. இறைவனிடம் உருக வேண்டிய பின் அவருக்கு ஒரு அழகான ஆண் மகன் பிறக்கிறான். அவனுக்கு குவைஸ் என்று பெயரிடுகிறார்கள். குவைஸ் பள்ளிக்கு செல்லும் போது அங்கே அதே பழங்குடியைச் சேர்ந்த லைலா என்ற பெண்ணை சந்திக்கிறான். இருவரும் சிறுவர்கள் என்றாலும் அவர்களின் கண்கள் சந்தித்த நொடியில் ஒரு ஆழமான பிணைப்பு உருவாகிறது. அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ளாமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாமல் போகிறது. 2. மஜ்னு உருவான கதை. நாட்கள் செல்ல செல்ல இவர்களது காதல் ஊர் முழுக்க பரவுகிறது. குவைஸ் பாடங்களை கவனிப்பதை விட்டுவிட்டு எப்போதும் லைலாவின் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருந்தான். கவிதைகளாக வடித்துச் சுவர்களில் எழுதினான். இதைக் கண்ட லைலாவின் தந்தை குடும்ப கௌரவம் கருதி லைலாவை வீட்டிற்குள் பூட்டி வைத்தார். அவளை பார்க்க முடியாமல் போன குவைஸ் பைத்தியம் பிடித்தவனைப் போல தெருக்களில் அலைந்தான். இதை பார்த்த மக்கள் அவனை மஜ்னு, பைத்தியம் பிடித்தவன் என்று அழைக்கத் தொடங்கினர். 3. நிராகரிக்கப்பட்ட திருமணம். மஜ்னுவின் தந்தை தன் மகனின் நிலை கண்டு வேதனையுற்றார். லைலாவின் தந்தையைச் சந்தித்து தன் மகனுக்கு பெண் கேட்டார். ஆனால் லைலாவின் தந்தை பிடிவாதமாக மறுத்துவிட்டார். ஒரு பைத்தியக்காரனுக்கு என் மகளை தரமாட்டேன். முதலில் அவன் குணமாகட்டும், பிறகு பார்க்கலாம். மஜ்னுவை குணப்படுத்த அவரது தந்தை மெக்காவுக்கு அழைத்துச் சென்றார். அங்கே இறைவனிடம் என் மகனின் இந்த மோகத்தை நீக்கு என வேண்டச் சொன்னார். ஆனால் மஜ்னுவோ, இறைவா, லைலாவின் மீதான என் அன்பை இன்னும் அதிகமாக்கு என்று வேண்டினான். 4. லைலாவின் திருமணம். மஜ்னு காடுகளுக்கு தப்பிச் சென்றான். அங்கே விலங்குகளுடன் பேசிக்கொண்டும் பாறைகளில் கவிதை எழுதிக்கொண்டும் காலத்தை கழித்தான். இதற்கிடையில் லைலாவின் அழகுக்காக பல இளவரசர்கள் போட்டி போட்டனர். இறுதியில் செல்வந்தரான வர்தா என்பவருக்கு லைலாவை திருமணம் செய்து கொடுத்தார் அவளது தந்தை. திருமணம் முடிந்தாலும் லைலா தன் இதயத்தை மஜ்னுவிடமே வைத்திருந்தாள். தன் கணவனை தொடக்கூட அவள் அனுமதிக்கவில்லை. நான் வேறொருவருக்குச் சொந்தமானவள் என்று கூறி விலகி நின்றாள். 5. காட்டில் தவம். மஜ்னு காட்டில் எலும்பும் தோலுமாக மாறினான். அவனது கவிதைகள் காற்றோடு கலந்து ஊர் முழுக்க பரவின. ஒருமுறை லைலாவால் ரகசியமாக அனுப்பப்பட்ட ஒரு தூதுவன் மஜ்னுவை சந்தித்தான். மஜ்னுவிடம் அவன், உன் லைலா திருமணமானவள், அவளை மறந்துவிடு என்றான். அதற்கு மஜ்னு சிரித்துக்கொண்டே சொன்னான், லைலா எங்கே இருக்கிறாள்? நான் தான் லைலா. நானே அவளாக மாறிவிட்டேன். இதுதான் காதலின் உச்சகட்ட நிலை, ஃபனா. தான் என்ற அகந்தை அழிந்து காதலியே தானாக மாறும் நிலை. 6. சோகமான முடிவு. பல வருடங்கள் கழித்து லைலாவின் கணவர் இறந்து போனார். அரபு வழக்கப்படி சில காலம் அவள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஆனால் அவளால் மஜ்னுவை சந்திக்க முடியாத தவிப்பு அவளை நோயுறச் செய்தது. மஜ்னுவின் பெயரை உச்சரித்தபடியே லைலா உயிர் துறந்தாள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட மஜ்னு லைலாவின் கல்லறைக்கு ஓடி வந்தான். அவளது கல்லறையை தழுவிக்கொண்டு அழுதவன் அங்கேயே உயிர் துறந்தான். இருவரும் உயிருடன் சேர முடியாவிட்டாலும் மரணத்திற்கு பின் இணைந்ததாக கூறப்படுகிறது. கதையின் முக்கிய தத்துவங்கள். பொருளாதாரத்தை விட உணர்வு. செல்வந்தனான வர்தாவை விட ஏழையான மஜ்னுவின் அன்பையே லைலா மதித்தாள். ஆன்மீக காதல். இறைவனை அடைவதற்குரிய ஒரு வழியாகவே இக்காதல் சூஃபி இலக்கியங்களில் பார்க்கப்படுகிறது. தியாகம். இருவரும் ஒருவருக்கொருவர் எதையும் எதிர்பார்க்காமல் தங்களைத் தாங்களே அழித்துக் கொண்டனர்.